ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெரான் ஜெஸ்லின் அஃபிஷியல். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, மாட்டு வால் சூப் தான் செய்ய போகிறோம். இது உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இந்த மாட்டு வாலில் தான் ரொம்ப சத்து இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இதை நம்ம சாப்பிட்றதுனால நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். எந்த நோயுமே நமக்கு வராது. அப்படியே வந்தாலும் சீக்கிரமாக குயிக்காக சரியாகிரும். அதனால் அடிக்கடி மாட்டு வால் எடுத்துக்கோங்க. இப்போ அந்த மாட்டு வாலை நல்லா மஞ்சள் தண்ணியில் ஒரு 2 டைம் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஒரு மஞ்சள் தண்ணியில் அப்படி ஊற வச்சிடலாம். அப்போ தான் அந்த கவுச்ச வாடைலாம் வராது. அதுக்கப்புறம் மாட்டு வால் செய்கிறதுக்கு தேவையான வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க சைடில். நான் குக்கரில் தான் இப்போ செய்ய போகிறேன். அதனால் குக்கரில் எண்ணெய் கொஞ்சமாக தான் ஊற்றிக்கணும். பேருக்கு தான் ஊற்றணும். ரொம்பலாம் ஊற்றிடாதீங்க. ஏன்னா அந்த மாட்டு வால்லே எண்ணெய் கொழுப்பு அதிகமாக இருக்கும். அதனால் நம்ம வதக்கும் போதே அதுலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர்ற மாதிரி தான் இருக்கும். அதனால் கொஞ்சமாக பேருக்கு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் என்னெல்லாம் சேர்த்துருக்கேன்னா சோம்பு, அதுக்கப்புறம் கிராம்பு, அதுக்கப்புறம் பிரியாணி இலை இதான் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் போட்டு நல்லா வெங்காயத்தை கூட நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் தக்காளி கொஞ்சமாக ஒரு அரை சைஸ் தக்காளி போதும். சின்ன தக்காளியாக இருந்தால் முழு சைஸ் கூட தேவை கிடையாது. அரை சைஸ் தக்காளி அளவுக்கு அதையும் சின்னதாக பொடியாக கட் பண்ணி அதையும் லேசாக உப்பு போட்டு வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா மசாலாலாம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் என்னென்ன மசாலாலாம் ஆட் பண்ணியிருக்கேன்னா, மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சமாக கரம் மசாலா தூள், கொஞ்சமாக மிளகாத்தூள், கொஞ்சமாக நான் வீட்டிலே அரைச்ச மசாலா ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சமாக. நீங்கள் உங்கள் வீட்டில் கடையில் வாங்கினீங்கன்னா கொஞ்சமாக கொரியாண்டர் மசாலாவும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா வதக்கி எடுத்துக்கணும். மசாலா பச்சை வாடை போனதுக்கப்புறம் நம்ம மாட்டு வாலையும் ஆட் பண்ணி வதக்கிக்கோங்க. நான் ஃபஸ்ட்டே ஒன்று சொல்ல மறந்துட்டேன். வெங்காயம் வதக்கிட்டு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணணும். நான் மறந்துட்டேன். இப்போ நல்லா வதக்கி எடுத்தாச்சு. நம்ம மசாலா கூட மாட்டு வால் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி இதையும் நல்லா வதக்கி எடுத்துகிட்டு இப்போ சூப்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கணும். வாட்டர் கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணிக்கணும். ஏன்னா மாட்டு வால் வேகிறதுக்கே பார்த்திங்கன்னா ரொம்ப லேட் ஆகும். இப்போ நம்ம குக்கரில் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நான் ஒரு 12-13 விசில் விட்டேன். அப்போ தான் நல்லா வெந்து வந்துருந்துச்சு. நீங்கள் உங்கள் குக்கர் எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி நல்லா வெந்து வரணும். எப்போவுமே மட்டன் சிக்கனை விட இந்த மாட்டு வால் மாட்டு இறைச்சி வேகிறதுக்கே லேட்டாக தான் ஆகும். அதனால் நல்லா நான் ஒரு 12-13 விசில் விட்டேன். நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு விட்டு எடுத்துக்கோங்க. கடைசியாக பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தழை, கொஞ்சமாக பெப்பர் தூவி அதுக்கப்புறம் குக்கர் மூடி போட்டு விட்டாச்சு. இப்போ குக்கர் மூடி விசில் வர்றதுக்கு வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறம் அடுப்பை நல்லா கூட்டி வச்சுட்டு விசில் வர்றதட்டையும் வெயிட் பண்ணிகிட்ருக்கோங்க. நல்லா 12 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. நல்லா வேகணும். அப்படின்னா தான் சூப்பு நம்ம குடிக்கும்போது அதை நம்ம அந்த கடித்து சாப்பிடும்போது நல்ல ஈஸியாக நல்லா சாஃப்டாக இருக்கும் இறைச்சி. அதனால் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா தெரியும். பார்க்கவே நல்லா அட்ராக்டிவாக இருக்குது. இப்போ மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பெப்பர் தூள், கொஞ்சமாக ஜீரகத்தூள் ஆட் பண்ணி இறக்கியாச்சு. இப்போ சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணாச்சு. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா கார்ன் நம்ம சூப்பர் மார்க்கெட்லேயே கிடைக்கும். இதோட ரேட்டு ரொம்பலாம் இல்லைங்க, 18 ரூபா தான். இந்த ஒரு பாக்கெட்டே 18 ரூபா தான். இதை வீட்டில் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா எந்த சூப் செஞ்சாலும் மேலே தூவி சாப்பிடும்போது அந்த கார்ன் போட்டு சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். அதை எண்ணெயில் நான் பொரித்து எடுத்துக்கிட்டேன். அதை கடைசியாக தூவி சாப்பிடும்போது நம்ம கடையில் சூப் குடித்தா என்ன டேஸ்ட்டு என்ன இது ஃப்ளேவரில் இருக்குமோ அதே மாதிரி கிடைக்கும். அதனால் அதையும் எனக்கு தேவையான அளவு பொரித்து எடுத்துக்கிட்டேங்க. அவ்வளோதான், சூப் நல்லா ரெடி ஆயிடுச்சு. எல்லோரும் சாப்பிட்டா எங்கள் வீட்டில் எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்குனாங்க. என் பையன் சாப்பிடவே மாட்டான். அவன் என்னமோ மாட்டு வால் சூப்பை ரொம்ப விரும்பி இஷ்டப்பட்டு சாப்பிட்டான். எங்களுக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. எங்கள் ஹஸ்பண்ட் அதை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, பரவாயில்ல அப்போ அடிக்கடி செஞ்சு கொடுக்கணும். நீங்களும் அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க. மாட்டு வாலில் நிறைய சத்துக்கள் இருக்குது. எலும்புகளுக்கு ரொம்பவே நல்லது. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்தும். என்னோடய ஹஸ்பண்டுக்கு கோவிட் பாசிட்டிவில் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அப்போ இதை அடிக்கடி கொடுத்ததுனால தான் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.